ஜமா படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகும். விஷ்ணு விஷால் 21க்கான ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் இப்போ கொடைக்கானல்ல போய்கிட்டு இருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஃபுல்லா முடிய போகுது. தக்லீஃப் மூவில நாசரும் அபிராமியும் நடிக்க போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இவங்க நடிக்கிறது ஏற்கனவே ரிவீல் ஆயிட்டு. நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனா இப்பதான் அபிஷியலா சொல்றாங்க. விடுதலை 2வோட ஓவர்சீஸ் ரைட்ஸை எக்ஸ்சேஞ்ச் ஸ்டுடியோ வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை ஓவர்சீஸ்ல இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. தனுஷோட ராயன் படம் இப்போ வரைக்கும் 87 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த படம் கண்டிப்பா 100 கோடி கிராஸ் பண்ணிடும். விடாமுயற்சி படத்துக்கு இப்போ டிஐ ஒர்க்கும் கலர் கிரேடிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் நேற்று ஹைதராபாத்ல ஸ்டார்ட் ஆயிட்டு. இந்த ஷெட்யூலோட ஃபுல் ஷூட்டிங் முடியுது. ஜெயிலர் 2ல யோகி பாபு நடிக்க போறதா யோகி பாபுவே அபிஷியலா இப்ப சொல்லிட்டாரு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. தி கோட்ல இருந்து அடுத்து தேர்ட் சிங்கிள் அப்டேட் தான் வரப்போகுதுன்னு வெங்கட் பிரபு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாரு. ஸோ அர்ச்சனா கல்பத்தி நேற்று சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 1 அதுக்கான அப்டேட் தான் வரும் போல. சூர்யா 44க்கான ஷூட்டிங் இப்போ ஊட்டியில போகுது. எந்த மாதிரியான ஷூட்டிங்னு கேட்டா ஷூட்டிங் வந்து இப்போ நைட் ஷூட் தான் போகுது. இதுல முக்கியமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிறதா சொல்றாங்க. எப்படியும் படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் இன்னொரு 2 மாசத்துல முடிச்சிருவாங்க. தி கோட் படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்றாங்களா, அப்ப கலெக்ஷன் அதிகமா வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டப் பண்ண போறதா நியூஸ் வருது. இதனால வசூல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அங்க உள்ள இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு படம் பிடிச்சா. ராஜசாப்பும் டாக்ஸிக் படமும் கிளாஷ் ஆகுதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமா, கிளாஷ் ஆகுது. நான் அதை நேற்று நோட் பண்ணவே இல்ல. நான் இந்த கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பாக்குறேன். 2 ரிலீஸ் டேட்டும் ஒன்னா இருக்கு. ஸோ 2 படமும் கிளாஷ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல SK25 எடுக்க போறதா நேற்றுக்கு நான் சொன்னேன். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்னா ஒரு படத்துக்கான பட்ஜெட்டை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்துக்கான முழு பட்ஜெட்டையும் டைரக்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 100 கோடினா 100 கோடியும் டைரக்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. 80 கோடியில இந்த படத்தை எடுத்து முடிச்சா மிச்சம் இருக்கிற 20 கோடி டைரக்டருக்கு லாபம். அந்த பணத்தை ப்ரொடியூசருக்கு கொடுக்க தேவையில்ல. ஒருவேளை பட்ஜெட் 100 கோடி தாண்டிடுச்சுன்னா அதையும் ப்ரொடியூசர் கிட்ட கேட்க முடியாது. டைரக்டர் தன்னோட சொந்த கை காசை போட்டு படம் எடுக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ். பொன்னியின் செல்வன்லாம் இப்படிதான் எடுத்தாங்க. தமிழ் அண்ட் மலையாள மூவிஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஆனா ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தாலே அது பொய்ன்னு தெரியுது. இருந்தாலும் அதை தான் ஆடியன்ஸ் பாக்குறாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த ஃபேண்டசி ஆடியன்ஸ் விரும்புறாங்க. அதான் முக்கியமான காரணம். நம்ம ஊர்ல இந்த மாதிரி படங்கள் எடுத்தா ஓடும். தங்களான் ரிலீஸ் ஆக இன்னும் 16 நாள் தான் இருக்கு. ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ட்ரெய்லர் 2 ஆடியோ லான்ச் எல்லாம் எப்போன்னு கேட்டிருக்காரு. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இது வந்துரும். ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஊர்ல அவதார் மாதிரி படம் எடுப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அதோட பட்ஜெட் எவ்வளவு பெருசு. வணங்கானோட ரிலீஸ் அண்ட் சாங்கோட ரிலீஸ் பத்தி எல்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 15 வந்திருக்கணும். ஆனா நிறைய மூவிஸ் அந்த ரேட்ல வரதுனால இந்த படம் கொஞ்சம் பின் வாங்கிட்டு. ஆனா சாங்குக்கான அப்டேட் சீக்கிரமா வந்துரும். கங்குவா படம் தள்ளி போகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேர் தீபாவளிக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு ருமரா தான் இது இருக்கு. சர்தார் 2ல ராஷி கண்ணா அண்ட் சுந்தர்சியோட அடுத்த மூவில கேத்ரின் தெரசா இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க இருக்காங்க. சுந்தர்சியோட அடுத்த மூவில இருக்காங்க. சர்தார் 2ல ராஷி கண்ணா இருக்காங்களான்னு இன்னும் ரிவீல் ஆகல. லாஜிக் படி பார்த்தா இருக்கணும். ஏன்னா பார்ட் 1ல இருந்தாங்க. கங்குவால 4 சாங்கானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 3 to 4 சாங் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. இப்போ ஒரு படத்துக்கு ஷூட்டிங் முடிச்சு சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நம்மளே ஏதாச்சும் மொபைல் ஆப்ல ரெடி பண்ணி போட்டா அதுக்கு காப்பிரைட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. முழுக்க உங்க இன்புட்டா அது இருந்தா வராது. ராயன் படத்தால இந்தியன் 2 வசூல் குறையுமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா குறையும் தான். KGF 3யோட அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான அப்டேட் ஒன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். ராயன் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் முடியும் போது அவங்க ஃபுல்லா முடிக்கல. அவங்க வேற இடத்துக்கு போறாங்க. அது எங்கன்னு காமிக்கல. அது ஒரு சின்ன பார்ட் 2 லீடு தான். ஆனா அதை வச்சு பார்ட் 2 எடுப்பாங்களான்னு இப்போதைக்கு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கோட் மூவில விஜய் ஒரு சயின்டிஸ்ட். இந்த மூவில விஜய் அவரை மாதிரியே க்ளோன் செய்யறது தான் ஸ்டோரின்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இந்த படம் பத்தி சோசியல் மீடியால சொல்லப்படுற கதைகள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா கன்ஃபார்ம் ஆகல. கருடன் படம் ஹிட்டா ஃபிளாப்பா வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஹிட்டு தான். வசூல் 60 கோடி கிட்ட வரும். சிம்பு அவரோட 50வது படத்தை அவரே டைரக்ஷன் பண்ண போறதா சொல்றாங்க. அது உண்மையா? அப்படி இருந்தா வல்லவன் 2 அது இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அவரே எடுக்க போறதா நியூஸ் வருது. ஆனா அது வல்லவன் 2 இருக்க வாய்ப்பு கம்மி. கல்கி எப்போ OTTல வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆகஸ்ட் எண்டில் செப்டம்பர் ஸ்டார்டிங்ல வரும். சர்தார் 2ல மாளவிகா மோகன், பிரியங்கா மோகன், ஆஷிகா ரங்கநாத் இதுல யாரு ஹீரோயின் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஷிகா ரங்கநாத் நடிக்க போறதா சொன்னாங்க. ஆனா இப்ப இவங்க 3 பேருக்கிட்டயுமே டாக்ஸ் போகுது. சோ யார் நடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூர்யா அண்ட் சன் பிக்சர்ஸ் காம்போல ஒரு படம் ஒன்று வருதான்னு கேக்குறீங்க. ஆமா, இந்த காம்போல ஒரு படம் ஒன்று வரப்போகுது. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். துல்கர் சல்மானோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். தகுலைப்போட அடுத்த ஷூட்டிங் எங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோவால ஷூட்டிங் போகும். ஆவேசம் தமிழ் படம் எந்த OTTல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அமேசான் பிரைம் இல்ல ஹாட்ஸ்டார்ல இருக்கும். நான் இன்னும் பார்க்கல. ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு சொன்னது. ஒரு படத்துக்கான பட்ஜெட் ப்ரொமோஷன் அண்ட் ஆடியோ லான்ச்சும் சேர்த்தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லாம் சேர்த்துதான். ஆனா இது 2 பிரிப்பாங்க. இது படத்துக்கான பட்ஜெட், இது ப்ரொமோஷனுக்கான பட்ஜெட்னு. ஆனா மொத்தமா பார்க்கும்போது இது படத்துக்கான பட்ஜெட் தான்.
இந்த 2 கமெண்ட்டுக்கான பதிலும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதுல பவன் கல்யாணோட லைனப்ப நிறைய முறை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்றது? நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்கல, ஆனா டெய்லி இந்த கமெண்ட் வருது. அண்ட் இந்த கமெண்ட் நேத்துக்கு தான் சொன்னேன். விடாமுயற்சி படம் 300 கோடி வருமானு கேட்டிருக்காரு. ரிப்போர்ட் பாசிட்டிவா வந்தா வர வாய்ப்பு இருக்கு. மான்கரத்தை படம் எடுத்த டைரக்டர் இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டிருக்காரு. ரெட்டத்தலையோட டைரக்டர் அவரு தான். STR 48க்கு முன்னாடி அப்ப STR 49 வந்துருமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. போற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. அடுத்து வரக்கூடிய ஹாரர் காமெடி மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். விஜய்க்கு எந்த படம் ஃபீல் குட் படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏகப்பட்ட மூவிஸ் ஃபீல் குட் மூவிஸ் தான். பழைய மூவிஸ் நிறைய அப்படிதான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பூவே உனக்காக. டெட்போல் அண்ட் ஒல்வரினோட பட்ஜெட் 1674 கோடி. ஆனா வசூல் 2 டேஸ்ல 2000 கோடி சொல்றீங்க, இது எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பேன் வேர்ல்டு படம். சோ அதனால இந்த படத்துக்கான பட்ஜெட்டையே இந்த படம் 2 டேஸ்ல தாண்டிட்டு இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.